तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. கரெக்டா 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 இப்படி 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 கொண்டு வந்துடல. சரி ஆகுது பாட்டுக்கிட்ட. أعوذ بالله من الشيطان أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. جزاك الله خير. معنا على الطيارة سويتش. கோயிலரையும் அவர்களுடைய சுற்றுலாவாக வருவதற்கு உமர் இப்ராஹிம் அவர் மாணவர் உமர் இப்ராஹிம் ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இன்று நம் தாய்நாடான இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த நாள். இந்திய மக்கள் அனைவரும் ஜாதி மதம் எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுதந்திர தினம் என்ற பெயரில் நெஞ்சில் ஒரு கொடியை மட்டும் குத்திக் கொண்டோ அல்லது ஒரு கொடியை மட்டும் ஏற்றிவிட்டோ அன்றைய தினம் முழுவதும் சினிமா பார்ப்பதிலும் பட்டிமன்றம் பார்ப்பதிலும் பீச் பார்க் என்று சுற்றுவதிலும் ஒரு உண்மையான கழிப்பது ஒரு உண்மையான இந்தியனுக்கு அல்ல. மாறாக நம் தாய்நாடு சுதந்திரம் அடைவதற்காக நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்துக் கொண்டார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் தினமாகவும், இது போல ஏதேனும் ஆபத்துகள் வந்தால் நாமும் அவர்களை போல ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுக்கும் தினமாகவும் தான் நாம் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அடைந்த அந்த சுதந்திரம் வெறும் மகாத்மா காந்தியோ அல்லது ஜவஹர்லால் நேருவோ மட்டும் வாங்கி கொடுத்ததல்ல. மாறாக இந்த சுதந்திரத்திற்காக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ரத்தம் சென்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் விதவையாக இருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் செய்த தியாகத்தினால் கிடைத்த பரிசுதான் இந்த சுதந்திரம். ஆனால் மிகப்பெரிய கைசேதம் என்னவென்றால், இன்று முஸ்லிம்களாகிய நாம் நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை மறந்துவிட்டோம். இல்லை இல்லை, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் வந்தபோது அவர்களை முதலில் எதிர்த்து போராடியது முஸ்லிம்கள் தான். கிபி 1498 வாஸ்கோ ட காமா என்பவன் இந்தியாவை அடிமைப்படுத்துவதற்காக கோழிக்கோடு வந்து இறங்கியதிலிருந்து கோழிக்கோடு மன்னன் சாமோதிரிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்தது. கோழிக்கோடு மன்னன் சாமோதி செய்வதறியாமல் திரிந்து போன போது அந்நியர்களை இந்த மண்ணில் காலொன்று கூட விடக்கூடாது, அதற்கு நிலத்திலும் கடலிலும் மனித ரத்தமே ஆறாக ஓடினாலும் சரி என்று குரல் கொடுத்தது குஞ்சாலி மலைக்காயர் என்ற ஒரு முஸ்லிம் வீரர் தான். சொன்னது மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய போர்க்கப்பல்களை கொண்டு மிக பெரும் கடற்படையை உருவாக்கி ஆங்கிலேயர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் கொன்று சின்னாபின்னமாக்கினார். அவருக்கு பிறகு அவர் தம்பி 2வது குஞ்சாலி மலைக்கார், பிறகு 3வது குஞ்சாலி மலைக்கார், பிறகு 4வது குஞ்சாலி மலைக்கார் என்று கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அந்நியர்கள் இந்த மண்ணில் கால் ஒன்று கூட விடவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சுதேசி கப்பல் என்ற ஒரே ஒரு கப்பலுக்காக மாலுமியாக பணியாற்றிய வ.உ.சி என்பவரை கப்பலோட்டிய தமிழர் என்று பாராட்டி வரலாற்றில் தனியிடம் ஒதுக்கிய இந்திய அரசு 200க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய போர்க்கப்பல்களை கொண்டு மிக பெரும் கடற்படை உருவாக்கி ஆங்கிலேயர்களை 100 ஆண்டுகளாக எதிர்த்து போரிட்டு வீரம் மரணம் அடைகிற குஞ்சாலி மலைக்காயர் குடும்பத்தை பற்றி பாட புத்தகத்தில் ஒரு வரி கூட இடம்பெறவில்லையே. இதன் வீர தியாகிகளுக்கு செய்யும் அவமதிப்பு அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிற்காக மைசூர் மன்னர்களாகிய ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்றவர்கள் செய்த தியாகங்களை மறக்க முடியுமா? கிபி 1761 மைசூர் மன்னராக ஹைதர் அலி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து முதல் மைசூர் யுத்தம், 2வது மைசூர் யுத்தம் என்று ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டு அவர்களை சின்னாபின்னமாக்கினார்.
அந்த வீர தாய்க்கு பிறந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தானும் சளைத்தவன் இல்லை என்று தனது 17வது வயதிலேயே போர் தளபதியாக நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டார். ஆடாக இருந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியாக இருந்து ஒரு நாள் வாழ்வதே மேல் என்று வீர தர்சனை புரிந்தார். ஆனால் திப்பு சுல்தான் மிகவும் நம்பிய மிர் சாதிக் என்பவனின் சதியால் ஆங்கிலேயர்களிடம் பிடிபட்டு தன் உடம்பின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தார். ஆங்கிலேயர்கள் அலுவலக வேலை செய்யக்கூடாது, ஆங்கிலேயர்களின் ராணுவத்தில் பணிபுரியக்கூடாது, அவ்வளவு ஏன் ஆங்கில மொழியை கற்பது ஹராம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஃபத்வாக்களால் முஸ்லிம்களிடையே ஆங்கிலேய ஆணையம் குறைந்தது. ஆனால் உருது மொழி அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஃபத்வாக்களினால் முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட சுதந்திர வேட்கையை கண்ட ஆங்கிலேயர்கள் திகழ்ந்து போனனர். உடனடியாக 3 விஷயங்களை செய்வதற்கு முன்வந்தனர். 1 குரானை அளிப்பது, 2 ஆலிம்களை அளிப்பது, 3 ஜிஹாத்தின் ஆர்வத்தை போக்குவது. இதன் அடிப்படையில் 3 லட்சம் குரான் பிரதிகள் எரிக்கப்பட்டன. 14,000 ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் கூறுகிறார், டெல்லியிலிருந்து பெஷாவர் செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் உள்ள மரங்களில் ஆலிம்களின் சடலங்கள் தூக்கிலிடப்பட்டிருந்தன. ஆலிம்களின் சடலங்களால் ஒரு மரத்தில் கூட காண முடியவில்லை என்று கூறினார். கண்ணியத்திற்குரியவர்களே, காந்திஜி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், காந்திஜி தான் சுதந்திரத்திற்காக போராடினார் என்கிறோமே, அந்த காந்திஜியை உருவாக்கியது யார் என்று தெரியுமா? ஷைகுல் ஹிந்த், இந்தியாவின் தலைவர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட மௌலானா மஹ்மூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். காந்திஜிக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்தது யார் என்று தெரியுமா? மௌலானா அப்துல் பாரி பரங்கி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். காந்திஜியை உருவாக்கியதும் காந்திஜியை மகாத்மா ஆக்கியதும் முஸ்லிம்கள் தான் என்று காந்திஜி கடைசி வரை மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நாம் திட்டமிட்டு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சுதந்திரம் என்பது ஒரு செடி என்றால் அந்த செடிக்கு தன் ரத்தத்திலே தண்ணீராக ஊற்றி வளர்த்தவர்கள் முஸ்லிம்கள். சுதந்திரம் என்பது ஒரு ஒளி என்றால் அந்த ஒளிக்கு தன்னைத்தானே மெழுகுவற்றியாக உருக்கிக் கொண்டவர் முஸ்லிம்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் சிந்திய ரத்தத்தின் அளவு கூட மற்றவர்கள் வேர்வை கூட சிந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அல்லாஹ் நாம் அனைவரையும் உண்மையான வரலாற்றை அறிந்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. நிறைவான கருத்துக்களை அவசியமான வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்ட கருத்துக்களை அழகாக நம்ம எடுத்திருக்க மாணவர்கள் தற்போது மாணவிகள் பாடலை வகிப்பார்கள். सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, नंबर देश की चुका हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, सबसे ऊंचा हमजाया आसमां का, पर्वत सबसे ऊंचा हमजाया आसमां का, वो नंदनी हमारा, वो पासवान हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, मंदिर बोले इसकी हमारा, सारे जहां से अच्छा हमारा, सारे जहां से अच्छा
सारे जहां से अच्छा सिखाता आपस में बैर रखना मतलब नहीं सिखाता आपस में बैर रखना हिंदी में हम हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हम बुलबुले इसकी गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा बुलबुले इसकी गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த நன்னேரத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிர் நீட்ட தியாகிகளுக்கும் இங்கு குடம் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்துல பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிங்கிக்குரியவர்கள நம்முடைய பாலவாக்கம் ஹிதாயா ஜமாத் மசீதுடைய இமாம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லா நிலையிலேயும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளான இந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய உணர்வுகளையும் ஊட்டக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் இந்த பணியில இந்த முயற்சியை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. பெருமக்களே, ஒரு சமுதாயம் உருவாகுவது என்பது ஒரு ஊர் உருவாகிறது என்றது அங்க உள்ள கட்டடங்கள் பெருசாயிருச்சு, இந்த ஊர் நல்லா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, அங்க உள்ள எதிர்கால குழந்தைகளை உருவாக்குறது தான். இஸ்மாயில் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த சுதந்திர போராட்ட தியாகி அவங்க சொல்லுவாங்க, எதிர்கால சந்ததிகளுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களையும் வரலாற்றையும் உணர்வையும் நாம் பகிர்ந்தோம். பெருமக்களே, குறிப்பாக தமிழகம் இருக்க தென்னிந்தியாவினுடைய முக்கியமான ஒரு மாகாணம் இது. அண்ணல் காந்தி அவர்கள் 1915 தான் அவரு தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அதற்கு முன்பு இங்க உள்ள குறிப்பாக ஷா வலியுல்லா மஹதூர் ஜஹலவி என்று சொல்லக்கூடிய அவர்கள் 1802 இருந்து 1762 வரை வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது தன்னுடைய நாட்டுக்காக போராடுவது இஸ்லாமியர்களுடைய ஈமானின் ஒரு பகுதி என்ற ஒரு மார்க்க தீர்ப்பு முஸ்லிம்களிடையே இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய காரணியா இருந்துச்சு. அதோடு மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு குரான தர்ஜுமா செஞ்சவங்க தமிழ் தெளிப்பதற்குல ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி எதிர்த்து தெரியும். இவங்க அப்துல் சமத் அவங்களுடைய தகப்பனார் முஸ்லீம் லீக்ல இருந்தாங்க. அவங்க ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி எதிர்த்தவர்கள் அந்த சமயங்களில திருமண நிகழ்வுகள் இருந்தா அவங்க சொல்லுவாங்களாம், மாப்பிள்ளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளோட உடுத்தக்கூடாது, அப்படி உடுத்திருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கு வந்துட மாட்டேன். அதோடு மட்டுமல்ல,
கதர் ஆடையை அவர் அணிந்திருக்கணும், அப்படி அணிந்தாலும் அந்த திருமணங்களில் நான் வருவேன் என்று தமிழகத்தினுடைய பல்வேறு விளமாக்கள். திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரி நமக்கு எல்லாம் தெரியும். ஜமால் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய பெருமகனால் அது உருவாக்கப்பட்டது. காந்தியடிகள் இந்திய அளவில், இந்துஸ்தான் அளவில் மிகப்பெரிய பயணம் மேற்கொண்டாங்க. அப்ப அவங்க தமிழகத்துக்கு திருச்சிக்கு வராங்க. வந்து இந்த சுதந்திர போராட்டத்திற்காக ஆதரவு அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது காந்திக்கு ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறாரு. யாரு? ஜமால் முகமது ஹாஜியார். அவங்க திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஸ்தாபகர். ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து, நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சீங்க, என்னுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. காந்தி அவர் சொன்னாரு, உங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பெரும்பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை தான் கொடுப்பார்கள். ஆனா ஒரு பிளாங்க் செக் கொடுத்த ஒரு நபரை நான் இப்பதான் பார்க்கலாம்னு சொல்லி வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும் பூர்த்தி செய்து இது எனக்கு போதுமானது என்று எடுத்துக்கொண்டார். பெருமக்களே, ஈவேரா அவர்கள் எப்பொழுது ஈரோட்டில இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ, டெல்லி அந்த பகுதியில் இருந்து முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளும் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த மேடையில ஈவேரா பெரியார் அவங்க சொன்னாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவை காந்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, காந்தியோ ஏதோ முகமது அலி மௌலானாவுடைய ஜோபில் இருக்கிறார். இப்படி பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய மூத்த உலமாக்கள் முஸ்லிம்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்குள்ள காலம் சூழ்நிலை ஏதோ அந்நியர்களை போன்று சொல்லுவாங்களா. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பஸ்ல மக்கள் எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இடையில 2 பேரும் லிப்ட் கேட்டான், அவனை ஏற்றிட்டவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லிப்ட் கேட்டவன் டிரைவர் சீட்ல உட்காந்து யாரு பயணிச்சாங்களோ எல்லாத்தையும் இறக்கி விட்டு பஸ் என்னது ஏதோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போன்று 1600களில் இருந்து ஆங்கிலேய பேராதிக்கம் எப்பொழுது இங்க இந்தியாவில் முன்னெடுத்ததோ அப்பொழுதிலிருந்து எல்லா மக்களும் முன்னெடுத்தார்கள். அதில் முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள். பிள்ளைகள் கூட பதாகை ஏந்திருக்கிறார்கள். இந்தியா கேட்டுல 91,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இந்தியாவுக்காக உயிர் நீத்தவர்கள். அதுல 61,000 பேர் முஸ்லிம்கள். இது மறைக்க முடியுமா? அந்தமான் சிறையில ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய சிறைச்சாலையா பயன்படுத்தினார். அந்த அந்தமான் சிறையில போய் பார்த்தா பல்வேறு முஸ்லிம்களை கொடுமை சிந்தாவனம் செய்யப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டது, தூக்கிலிடப்பட்டது. அத்தனையுமே இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் உள்ள மக்கள் மேலோந்து வாழ வேண்டும் என்பதற்காக. இதைத்தான் இன்னைக்குள்ள முஸ்லிம்களும் நாட்டிலே பன்முகத்தன்மையோடு, இந்த இந்தியா குறிப்பாக தென்பகுதி இருக்கிறது தமிழகம், இது பல்வேறு பன்முகத்தன்மையை உள்ளடக்கியது. இதுல நம்முடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள், குழந்தைகள். இந்த பச்சளம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? தேசிய கொடியை தன்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டு அதிகாலை நேரத்துல இந்த ஊரை சுற்றி வலம் வரும் பொழுது இவர்கள் அமைதி பேரணி என்று சொன்னார்கள். அமைதியாக ஒரு செய்தியை சொல்றாங்க, நாங்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள், இந்த நாட்டில் நாங்கள் பிறந்தவர்கள், எங்கேயும் போய் சொல்றதுக்கு என்ன இல்லை, யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்பதை போன்ற ஒரு அமைதியான ஒரு குரலை அதிகாலையில் இந்த குழந்தைகள் இந்த நாட்டுக்கும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் எடுத்துரைக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இந்த தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை என்று கொண்ட எல்லா மக்களும் இணைந்து வாழக்கூடிய இந்த சூழலை இறைவன் ஏற்படுத்திடுவானாக. அல்லா வாய்ப்புக்கு அவருக்கு நன்றியோடு வாய்ப்பளித்த இந்த நிர்வாக பெருமக்களும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவசியமான தேசிய கீதம் நிகழ்ச்சியில் இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது.
Alhamdulillah, dengan selama ini, kita doa,